5 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநில பாஜக தலைவரை மாற்றியிருக்கிறது அந்த கட்சியின் தேசிய தலைமை. தற்போது நாடு முழுவதும் பாஜகவின் அமைப்பு தேர்தல் மூலம் மாநிலங்களுக்கான தலைவர்களை நியமிக்கும் பணி வேகம் எடுத்து வருகிறது. இந்த பணிகள் முடிந்தால்தான் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பணி தொடங்கும் என்பதால் பாஜக தற்போது மும்முரமாக இறங்கியிருக்கிறது. அந்த வகையில் கேரள மாநிலத்திலும் தலைவரை மாற்றியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 2021 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் பிப்ரவரி மாதம் கே. சுரேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக அவர்தான் இந்த பதவியில் நீடித்து வருகிறார். இடையில் சுரேந்திரன் அணிக்கும் பி. கிருஷ்ணதாஸ் அணிக்கும் இடையிலான கோஷ்டி மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேறொரு புதிய தலைவரை நியமிக்க பாஜக முடிவு செய்து அது நடக்காமல் போனது. ஆனால் கேரளாவில் இந்த ஆண்டு இறுதியில் உள்ளாட்சி தேர்தலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் நடக்க இருப்பதால் ஒரு வழியாக தலைவரை மாற்றி இருக்கிறது பாஜக. இதற்காக அந்த கட்சி தேர்வு செய்த பெயர்தான் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. சுரேந்திரனுக்கு பதிலாக பலர் தலைவர் பதவிக்கான ரேஸில் குதித்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகருக்கு அந்த வாய்ப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. 2006 ஆண்டு முதல் 2024 வரை கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியிருந்த ராஜீவ் சந்திரசேகருக்கு 2021 முதல் மத்திய இணையமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டு இருந்தது. கடந்த ஆண்டு தேர்தல் நேரத்தில் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரசின் சசி தரூருக்கு டஃப் கொடுக்கும் விதமாக ஒரு வேட்பாளரை தேடிக்கொண்டிருந்த பாஜகவுக்கு ராஜீவ் சந்திரசேகர் நல்ல சாய்ஸாக இருந்தார். வெறும் 35 நாட்களுக்கு முன்னர் மட்டுமே களத்தில் இறங்கி இருந்தாலும் கடைசி கட்டம் வரை சசி தரூருக்கு டஃப் கொடுத்து 16,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ராஜீவ் சந்திரசேகர். தற்போது அவரையே மாநில தலைவராக நியமித்திருக்கிறது பாஜக. மலையாள நாயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் எப்படியும் உயர்சாதி வாக்குகளை அறுவடை செய்துவிட முடியும் என பாஜக நம்புகிறது. இதுபோக கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் கிறிஸ்தவ சமூகத்தினருக்கும் இந்து எழவா சமூகத்தினருக்கும் குறிவைத்திருக்கிறது பாஜக. இந்து எழவா சமூகத்தினர் கேரளாவில் 25 விழுக்காடு வரை இருக்கின்றனர். இதனால்தான் திங்கட்கிழமை மாநில தலைவராக பதவியேற்ற போதே தனது பேச்சில் கேரளாவில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்தாமல் திரும்ப மாட்டேன் என சபதம் எடுத்த ராஜீவ் சந்திரசேகர் கூடவே கல்வி மூலம் ஞானம் பெறு, அமைப்பின் மூலம் பலம் பெறு, கடின உழைப்பின் மூலம் பலம் பெறு என்கிற இந்து எழவா சமூக தலைவர் ஸ்ரீ நாராயண குருவின் வார்த்தைகளையும் முத்துதிர்த்திருக்கிறார். இது மட்டுமல்ல, கேரளாவின் நேஷனல் கவுன்சிலில் கட்சி தாவி வந்த தலைவர்களுக்கும் இடம் வழங்கப்பட்டு இருக்கிறது. முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் A.K. அந்தோணி மகன் அனில் அந்தோணி, முன்னாள் முதலமைச்சர் கருணாகரன் மகள் பத்மஜா வேணுகோபால், கேரள காங்கிரஸ் பிரமுகர் P.C. ஜார்ஜ் ஆகியோர் நேஷனல் கவுன்சிலில் இடம் பிடித்திருப்பது கட்சி தாவ காத்திருக்கும் தலைவர்களுக்கு பாஜக அனுப்பியிருக்கும் மெசேஜ் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜகவின் இந்த வருகையால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என இரு கட்சிகளில் யாருக்கு பாதிப்பு எனும்போது கம்யூனிஸ்டுகளுக்கே அதிக பாதிப்பு என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜகவின் அதிரடி அரசியல் மாநிலத்தில் 27 விழுக்காடு இருக்கும் முஸ்லிம்களின் ஓட்டுகளை மேலும் காங்கிரசின் பக்கமே ஒன்று திரட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் ராஜீவ் சந்திரசேகரை எதிர்கொள்ள அவருக்கு போட்டியாக சசி தரூரை காங்கிரஸ் தலைமை களமிறக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் குறித்து பாசிட்டிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய சசி தரூர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசும்போது காங்கிரசின் தனது நிலை குறித்து கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதனால் அவரது முக்கியத்துவத்தை அதிகரிக்க கேரள காங்கிரஸில் அவருக்கான ரோல் கூடலாம் என கூறப்படுகிறது. அதற்கேற்றார் போல ராஜீவ் சந்திரசேகர் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதற்கான வாழ்த்து செய்தியில் மீண்டும் சண்டைக்கு தயாராக இருப்பதாக ட்விட்டர் வழியாக கூறியிருக்கிறார் சசி தரூர். இது காங்கிரசின் பிளானாக இருந்தால் கம்யூனிஸ்டுகள் எப்படி பாஜகவை எதிர்கொள்ளப் போகின்றனர் என்கிற எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மாநிலம் முழுவதும் 11 சட்டப்பேரவை இடங்களில் முன்னிலை பெற்றது. இதில் பெரும்பாலான இடங்கள் கம்யூனிஸ்டுகளின் கோட்டைகளாக அறியப்படுபவை. இது போதாது என இப்போது பாஜக குறிவைக்கும் எழவா சமூகமும் கம்யூனிஸ்டுகளின் வாக்கு வங்கிகளாக இருப்பவர்கள்தான் என்பதால் கம்யூனிஸ்டுகள் எப்படி இதை சமாளிக்கப் போகின்றனர் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ராஜீவ் சந்திரசேகர் மலையாளியாக இருந்தாலும் அவருக்கும் கேரள அரசியலுக்கும் இடையிலான தூரம் அதிகம் என்றும் கள அரசியலில் விலகி இருந்தவர் தலைவராக கட்சியை முன்னகர்த்தி செல்வதில் பல சிக்கல்கள் இருக்கும் என்றும் அதற்குள் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் தேர்தலை எதிர்கொண்டு விடுவார்கள் என்றும் கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.